சென்னையில் மாமியாரை கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த நபர் 28 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்டார். 22 வயதில் செய்த கொலைக்கு 54 வயதில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஒடிஷாவைச் சேர்ந்த ஹரிஹர பட்டா ஜோஷி என்பவர் சென்னைக்கு வந்து கிண்டியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிய போது ஆதம்பாக்கம் தில்லை கங்கா நகரைச் சேர்ந்த இந்திரா என்ற பெண்ணை காதலித்து 1994ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்ட நிலையில் இந்திரா விவாகரத்துக்கு விண்ணப்பித்தார். இதனிடையே கடந்த 1995ஆம் ஆண்டு மாமியார் வீட்டுக்கு சென்ற ஹரிஹர பட்டா ஜோஷி மாமியார் ரமா, மனைவி இந்திரா மற்றும் இந்திராவின் சகோதரர் கார்த்திக் ஆகியோரை கத்தியால் குத்தியுள்ளார். இதில் மாமியார் உயிரிழந்தார். ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான ஹரிஹர பட்டா ஜோஷியை தேடி வந்தனர். 22 வயதில் எடுத்த கொலையாளியின் கருப்பு வெள்ளை நிற புகைப்படத்துடன் ஒடிசா மாநிலம் சென்று அம்மாநில போலீசார் உதவியுடன் கஞ்சம் மாவட்டத்தில் குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். கொலை முயற்சி ஆகிய வழக்கில் சுமார் 28 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த ஹரிஹர பட்டா ஜோஷி வேறொரு பெண்ணை திருமணம் செய்து வாழ்ந்து வருவது தெரியவந்துள்ளது.